ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா வந்து வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு நுழைஞ்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள் இத பத்தி பேச வேண்டியிருக்கு. யாரோட பேசி தெரிஞ்சுக்க போறோம் அப்டின்னா, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி.வி. கிரி அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம். வாட் அ மேட்ச்! எஸ் சார். பிரமாதமான மேட்ச் நேத்திக்கு. சார். இன்ஃபாக்ட் டிலே ஆகி கடைசியில முடியும் போது ஒரு 2 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா. இட்ஸ் வொர்த். ம். கண்ணு முழிச்சது ரொம்ப வொர்த் இது. ஆமா சார். ஆமா சார். ரொம்ப மேட்ச்ல லவ்லியா இருந்தது பார்த்தா மேட்ச். எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு 20 ஓவர் மேட்ச்ல 171 அப்டின்றது இந்த வேர்ல்டு கப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோரா இருக்குது. அத அச்சீவ் பண்ண உடனே ஓரளவு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா? ஒரு வேள ஓகே இந்தியா வந்து இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க அப்டின்ற மாதிரி. இல்லன்னா எப்டி கொஞ்சம்? இல்ல இதுல இருந்து இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கன்வின்சிங் விக்டரி. ம். அது சொல்லணும். அது யா. நான் ஏன் சொல்றேன்னாக்க, நார்மலா இருந்தாக்க ஓகே விக்டரின்னு சொல்லலாம். ம். இது வந்து 8, 9 பேரோட விளையாடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். 2 பேர் நான் பெர்ஃபார்மன்ஸ் 2, 3 பேர். ஓகே. அத வந்து நம்ம கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சு. ஓகே. ம். அதனால வந்து இந்த விக்டரி வந்து கிரேட் விக்டரி. ஜஸ்ட் ஓகே. 8, 9 பேரை வச்சு வின் பண்றது பெரிய விஷயம். ஓகே. அந்த 8, 9 பேர் மிச்ச 2, 3 பேர் யார் சார் ஆக்சுவலா? இல்ல எல்லாருக்கும் தெரியாது. அவர் இவரே சொல்லிட்டாரு. டிராவிட்னு சொல்லிட்டாரு, ரோஹித் சொல்லிட்டாரு. இந்த மாரி கோலி வந்து எல்லாத்தையும் ஃபைனல்ஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. ம். ஸோ ஃபைனல்ஸ் போது காமிப்பாரு அவர் அப்படின்ட்டாரு. ஓகே. துபே பத்தி யாரும் சிவம் துபே பத்தி யாரும் வாய திறக்கல. ம். ஏன்னா திறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நேத்து ஆடினாரு பாருங்க ஒரு ஆட்டம். ஃபர்ஸ்ட் ஒரே பால். ஏன்னா ஃபுட் ஒர்க் கிடையாது, இது கிடையாது, கேம் கிடையாது. அதாவது ஸ்கூல் பாய் வந்து விளையாடுற மாதிரி விளையாடுனாரு. நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஆமா. ஷோல. ஓகே. சிவம் துபே எடுத்தது ரொம்ப தப்புன்ட்டு. ம். இப்ப அவரை வந்து விளையாடி 11ல வேற விளையாடி அவருக்காக டீம் வந்து அன்செட்டில் ஆச்சு. நான் திருப்பி திருப்பி அதை சொல்றேன். என்னன்னா சிவம் துபே எடுக்கணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை டிராப் பண்ணிட்டு ம். அவர் பிளேஸ்ல இவர் எடுத்துட்டு அதனால ஓப்பனிங் ஆள் இல்லாம கோலியை முன்னாடி இருந்துச்சு. கோலி டோட்டல் ஃபெயிலியர் ஆகி ம். எல்லாம் ஆயிடுச்சு. எல்லா கலாட்டம் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன். ஓகே. ஓகே. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து அது வந்து செலக்டர்ஸ் அண்ட் திங்க் டேங்க் வந்து அதை பத்தி யோசிக்கணும். ஓகே. மேபி லைக் வில் இட் பி எ வைஸ் சாய்ஸ் சார்? துபே வந்து ஃபைனல்ஸ்குள்ள டீம்ல இருக்கிறது வந்து வில் இட் பி எ வைஸ் சாய்ஸ்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இருக்கக்கூடாது அவரு. பட் ம். இவங்க வந்து மாத்த மாட்டாங்க. வின்னிங் காம்பினேஷன் கேட்டாங்க. ம். ஸோ அதை ரெடி பண்ணிட்டு கண்டிப்பா அவரை வச்சுப்பாங்க. பட் அது வச்சது அர்த்தமே இல்லை. இனிமே வச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஃபாஸ்ட்டும் விளையாட வரல, ஸ்பின்னும் விளையாட வரல, தெரிஞ்சு போச்சு. இஸ் அ சப்ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட். ஓகே சார். அண்ட் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் யாருன்னா, இந்த மேட்சும் சரி, போன மேட்சும் சரி, விக்டரிக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணது வந்து ரோஹித் சர்மான்ற மாரி கூட நம்ம சொல்லிக்கலாமா சார்? அவரோட இந்த டர்ன் ஆஃப் ஃபார்ம் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? ஆமீன் அன்பிலீவபிள் பிரமாதம். ம். ரைட் டயத்துல வந்து அவர் பீக் பண்ணாரு. அவர் பிரமாதமா பண்ணாரு. ம். இன்ஃபேக்ட் மோர் தேன் இஸ் பேட்டிங் ஐ லைக் இஸ் கேப்டன்சி. ஓகே. அவ்வளோ அழகா டிஃபெண்ட் பண்றாரு எந்த டோட்டலா இருந்தாலும். ஓகே. ம். அண்ட் ஆல்சோ நல்லா கண்ட்ரோல் பண்றாரு. போலிங் ரொட்டேஷன் எல்லாமே இல்ல இருக்கு. அக்ஷர் பட்டேல் நேற்று கொண்டு வந்தாரு பாருங்க. ம். அருமையான மூவ். ம். இன்ஃபேக்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அக்ஷர் பட்டேல் தான் எஸ். கொடுத்தாங்க. ம். அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான மூவ் அது. ஏன்னாக்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு இவரை ஆர்ஷ்தீப் சிங் அடி அடிச்சிட்டாங்க. ம். ம். ஆமா. அண்ட் பட்லர் சச் டேஞ்சரஸ் ஃபெலோ அவர். எஸ். டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ம். ஆனா நான் ஒண்ணு சொல்லி ஆகணும் இந்த இதுல. ம். என்னன்னாக்க இந்திய சரி அது ஆக்சுவலா வந்து நம்ம இங்கிலாந்து இன்னிங்ஸ் வரும்போது சொல்றேன் நான் அதை பத்தி. ம். ஓகே. ஓகே. ம். இப்போதைக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து செம்ம இது கோலியோட இன்னிங்ஸும் சேர்த்து அவர் விளையாடுறாரு. ஓகே. கடந்த 2 மேட்சாவே. ஆமா. கண்ட எஸ். 2 மேட்சாவே அவர் தான் விளையாண்டுருக்காரு அவரு. ஓகே. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா அருமையா அதாவது நான் சொன்னேனே 8 பேரோட விளையாடினா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இந்தியா வந்து விளையாடுறாங்க. ஓகே. இது வந்து இன்வைட்டிங் ப்ராப்ளம் இது. இது ம். ஆக்சுவலா ப்ராப்ளமே கிடையாது. நீ மாட்டும் ஒழுங்கா வந்து டீமை செலக்ட் பண்ணி ஒழுங்கா விளையாடலாம். நீங்க வந்து ஒரு ஆளை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஹோல் காம்போசிஷனை மாத்தி ம். எல்லாத்தையும் கெடுத்து ஒரு ம். விதமே இல்லாம பண்ணி ஏதோ ம். ஃபியூ பீப்புள் ஃபியூ பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ சூரியகுமார், நம்ம ரோஹித் சர்மா, ம். ஹர்திக் பாண்டியா, எஸ். அதுக்கப்புறம் பும்ரா. குல்தீப் ம். யாதவ் அண்ட் பும்ரா ஆஃப்கோர்ஸ் அவர் இருக்கவே இருக்காரு. அக்ஷர் பட்டேல் டாப்ல இருக்காரு. ஓகே. ஓகே சார். நெக்ஸ்ட் நீங்க சொன்ன மாரி இங்கிலாந்து டீமுக்குள்ள வந்துரலாம். இங்கிலாந்தோட பேட்டிங்குள்ள வந்துரலாம். 16 ஓவர்ல 103 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மாரியான இன்னிங்ஸ்க்கு என்ன ரீசன் சார்? சார் இது வந்து இங்கிலாந்து வந்து மெயின் பேட்ஸ்மேன் வந்து அவங்களுக்கு வந்து பட்லர். ம். ஓகே.
பட் எப்படி நான் வந்து இதை நான் சொல்றேன் பாருங்க, நான் ரிப்பீட்டடா நீங்க பார்த்துருக்கலாம். ம். இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்புங்கிறது வந்து எப்படி கெடுக்குது ம். ஒரு மேட்ச் அப்படின்ட்டு நீங்க ம். நேத்தி வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் அது. ஓகே. ஏன்னா அது வரைக்கும் நல்லா ஆடி இருந்தாரு, ம். பிரமாதமா ஆடிச்சிருந்தாரு பட்லர். ம். திடீர்னு இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனது எதுக்கு ஆடினாருன்னு தெரியல. ம். அக்சர் பட்டேல் வந்து ஃபர்ஸ்ட் பால் போட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனார். எஸ். ஸோ அதுல வந்து அழிஞ்சு போயிட்டாரு அவரு. அதே ம். மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ப்ரூக்ஸ்னு ஒருத்தர் அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் ம். பண்ணார், ஆமா. அவர் அழிஞ்சு போனாரு. ம். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்னால வந்து ஒரு ஒரு சைடே கிடக்கும். இது வந்து நான் சொல்றது 1987ல ஓகே. வேர்ல்ட் கப்ல வந்து மைக் கேட்டிங் இங்கிலாந்து கேப்டன், ஓகே. அவர் இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ம். கேட் அவுட்டார் ஓகே. இந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அதுலேருந்து இது கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு. நானும் பார்த்துட்டே வரேன். ம். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ஒரு சைடுக்கு நிறைய சைடு கெட்டு போகுது. ஓகே. அது ஏதோ 1-2 4 வருது, அதுக்காக ம். அவங்க ஓவர் ஆசைப்பட்டு இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாங்க, அதில் அவுட் ஆயிடுறாங்க. ஓகே. மேபி லைக் நம்ம T20ல வந்து இந்த மாதிரியான நிறைய வெர்சடைலான ஷாட்ஸ் ட்ரை பண்ணா நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியனும் இருக்குல்ல சார். ஸோ அதுக்கு அதுவும் இது கொஞ்சம் ஒரு ரொம்ப கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆனால் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்னால சைடு எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு ஓகே. பாருங்க. அதுதான் ம். நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து நல்லா 16-17 ஓவர்ல வந்து 2 விக்கெட்ஸ் தான் டவுன் அப்படி இருந்தாக்க தென் நீங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடலாம், ம். சான்ஸ் எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே. நீங்க முதல்ல பட்லரும் ப்ரூக்ஸும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்ததுல சைடு கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே. ஓகே சார். நெக்ஸ்ட் இந்தியாவோட பவுலிங் வரும். இந்தியாவோட பவுலிங்ல உங்களுக்கு என்ன சார் ஒரு எஸ். பாசிட்டிவா பட்டுச்சு? 103 ரன்ஸுக்கே ஆல் அவுட் ஆக்குறதுக்கு எந்த ஒரு பர்ட்டிகுலர் மூவ் வந்து ரொம்ப வைட்டலா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது வந்து மெயினா வந்து இங்கிலாந்து பேட்டிங் ஃபெயிலியர். ஓகே. ஓகே, ம். அவங்க க்ளூ இல்லாம ஆடினாங்க அவங்க. அதுவும் ம். பேர்ஸ்டோலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல அவருக்கு. ம். அது அவர் வந்து அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஒத்துக்கிறேன், ஆனா ஸ்பின்னர்ஸ்னு வந்தாக்கா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது ம். அந்த மாதிரி. ஸோ மொயின் அலியை வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது வேற நம்பர் 3 வேற அனுப்புறாங்க. ஆமா. நம்ம ஊர் சிவம் துபே மாதிரி இங்கிலாந்து சிவம் துபே அவர். ஓகே. ஓகே, ஸோ ஓகே. மொயின் அலி ஒரு ஒரு பயங்கர ஃபெயிலியர் அவர், எல்லா இதுவும். அதான் வைஸ் கேப்டன் வேற அவர். ம். அது ஒண்ணு. ரெண்டாவது அப்புறம் இப்போ என்னன்னா, பும்ரா வந்து ஸ்டார்ட் பண்றாரு ம். ஒரு போலிங் அட்டாக், ம். ஃபில் சால்ட் எடுத்து போடுறது. ஓகே, எஸ். அதுக்கப்புறம் அக்சார் பட்டேல் வந்தாரு, பட்லர் இருக்காரு, இது மாதிரி பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். ம். அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அதாவது இருக்கிற லிமிடெட் சோர்சஸ் ம். இத்தனைக்கும் வந்து ஆஷ்தீப் சிங் நேற்று சரியா போடல. ஒன், ம். ஜடேஜா வந்து இன்னும் ஃபார்முக்கு வரல சரியா. ம். எஸ். இப்போ ஜடேஜா இஸ் a வெரி யூஸ்ஃபுல் பிளேயர். அவரை வந்து நம்ம டிராப் பண்ணி சஹல் எடுக்கிறது நாட் அட்வைசபிள். ஓகே, ஓகே. ம். ஸோ அதனால வந்து ஜடேஜா தான் விளையாடி ஆகணும். பிகாஸ் அவர் ஃபீல்டிங்ல 20 ரன் சேவ் பண்ணிட்டு வர, அண்ட் பேட்டிங்ல சமயத்தில் அடிச்சுடுவாரு. ம். அண்ட் இஸ் ஒன்லி 5th bowler, அதனால ம். சப்போர்ட்டிங் bowler. எஸ். அவரும் ஹார்திக் பாண்டியாவும் 5 and 6 போட போறாங்க. அதனால வந்து அவர் வச்சுக்கலாம், அதில் வந்து தப்பு இல்லை. ஈவன் தோ அவர் ஃபார்ம்ல இல்லைனா கூட. ஓகே. பட் அவர் வந்து ஒரு இது நியூஸ் பார்த்து அவர் வந்து ஓப்பனா மாதிரி நான் ஐம் நாட் டூயிங் வெல், ஸோ ட்ராப் ம். பண்ணாலும் எனக்கு வந்து ஐ அக்செப்ட் இட்ன்ற மாதிரி ஒரு படிச்சேன் நான். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆயிருக்காங்க இந்தியா. ஃபைனல்ஸ்ல எப்படி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன ஒரு குட்டி ப்ரிவ்யூ மாதிரி சொல்லிட முடியுமா சார்? ஃபைனல்ஸ் வந்து அப்கோர்ஸ் 29th ஈவினிங், ம். ரைட்? எஸ். இதுல வந்து என்னன்னா, இதுல கம்ப்ளீட்டா வந்து வின்னிங் டீம் தான் அக்ரி. ம். பட் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை கொண்டு வரலாம். ஓகே. ஓப்பனிங் கொண்டு வந்துட்டு சிவம் துரைக்கு பதிலாக ம். அது வந்து கொண்டு வர வேண்டியது இட்ஸ் மஸ்ட். ஏன்னா ம். இதுக்கு மேல வந்து நீங்க அந்த வின்னிங் காம்பினேஷன் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஓகே. ஓகே, ஏன்னா கோலியோட ஆட்டம் கெட்டு போகுது, அது ஞாபகம் ம். வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி சிவம் துபே மட்டும் ஆடுறாரு, ம். கோலியோட இன்னிங்ஸும் கெட்டு போகுது இதனால. ம். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப இப்ப இருக்கிற இதே டீம் தான் வச்சுக்கணும். இதே 2 ஃபாஸ்ட் bowler, 2 பிளஸ் ஹார்திக் பாண்டியா, ம். 3 ஸ்பின்னர், அதுதான் கரெக்ட். சவுத் ஆப்பிரிக்கா வந்து டேஞ்சரஸ் இது. இதுல ம். வந்து நான் ப்ரிகாஷன் சொல்றதுனாக்க இதுதான் எனக்கு மனசுல உறுத்திட்டு இருக்கு. என்னன்னா, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடக்கூடாது. ஓகே. ஏதோ ரோஹித் சர்மா வந்து போன மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு, ம். ஆடுறதா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் தப்புது. ஏன்னாக்க T20ல வித் ரெயின் ப்ரொடிக்ஷன் இருக்கிறதுனால ம். நீங்க வந்து செகண்ட் பேட்டிங் தான் பெட்டர். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடலாம். ஓகே. நம்ம ஆப்கானிஸ்தான்ல விளையாடுனாங்க பாருங்க, ஆமா. ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு டிலே பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே. ஒன். ரெண்டாவது, மூணாவது வந்து ரபாடா
ஹென்சன், நார்கே 3 பேரும் டெட்லி bowlers. ஓகே, ம். இவங்க 3 பேர் போடும்போது என்னோட ஃபியர் என்னன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு 20 for 4 ஆயிடக்கூடாது. ஓகே. அதுதான் ஒவ்வொரு டைம் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்றது. அந்த மாதிரி வைட்டல் மூமெண்ட்ல ஃபைனல்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் வந்து இந்தியாவை வந்து இந்தியன் பேட்டிங்கை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க. ம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் விளையாடணும். ரோஹித் சர்மா வந்து நிற்கணும், ஏன்னா அவர் வந்து அடிச்சு விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பின்னாடி அடிக்கிறதுக்கு ஆள். ஸோ ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் நின்று விளையாடுறது நல்லது. ஏன்னா Okay. கோலி ஃபார்ம்ல இல்லாதனால ரோஹித் சர்மா நின்று விளையாடுறது பாரு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃபைனல்ஸ் எப்படி நடக்க போகுதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஃபினட்டா மீட் பண்ணலாம் சார். எஸ், தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ வெரி மச்.